வெல்கம் டு பிரபு மேத்ஸ். இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் நம்ம கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் செப்பரேட் பண்ணியே உங்களுக்கு காமிச்சிட்டேன். கம்யூனிட்டி அண்டு கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. சரியா? கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். செல்ஃப் ஃபினான்சிங்க்கு 21, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 3 காலேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஓப்பன் காம்படிஷன் பிசி, பிசிஎம், எம்பிசிடிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ கம்யூனிட்டி வைஸ் என்ன லெவலில் கட் ஆஃப் இருக்க போகுது, ப்ரீவியஸ் இயரில் என்ன லெவலில் இருந்தது, என்ன லெவலெலாம் சீட் எடுத்தாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன். இது ப்ரீவியஸ் இயர்ஸோட அனாலிசிஸ் தான். இதில் நான் இந்த வருஷத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் ஓரளவு உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 சேஞ்ச் ஓவர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஓப்பன் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 700 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? கட் ஆஃப் மார்க் பார்த்தோன்னா 700 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 606 வரைக்கும், அப் டு பார்த்தீங்கன்னா 606 வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிது. ஓகேவா? ஓப்பன் காம்படிஷனில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 700 கட் ஆஃபில் ஆரம்பிச்சு, ரேங்க் லிஸ்ட்டில் 700 ஆரம்பிச்சு அப் டு 606 கட் ஆஃப் மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து சீட் கிடச்சிது கவர்மெண்ட் காலேஜில் ஓப்பன் காம்படிஷனில். ஓப்பன் காம்படிஷனுங்கிறது எல்லா கம்யூனிட்டிலையும் ஹை லெவல் கட் ஆஃப் எடுத்தவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ ஓப்பன் காம்படிஷனுக்குன்னு ரிசர்வேஷன் இருக்குது. கம்யூனல் ரிசர்வேஷனுங்கிறது வேறு. ஓப்பன் காம்படிஷனுக்கு நமக்கு ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 700லேருந்து 606 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க எல்லாரும் ஓப்பன் காம்படிஷனில் வந்தாங்க. ஓகே சார், அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்ததுன்னா ஓப்பன் காம்படிஷனில் நம்ம சீட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் 620க்கு மேலே இருந்ததுன்னா ஓரளவு நாம் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் ஓப்பன் காம்படிஷனில் எம்பிபிஎஸ் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் காலேஜில். ஓகேவா? சரிங்க சார். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு 539 ப்ளஸ் லாஸ்ட் இயர் உங்களுக்கு சீட்டு வந்து கிடச்சிது. 539 ப்ளஸுக்கு. ஓகேவா? 539 ப்ளஸ் 539லேருந்து 606க்குள்ளே லாஸ்ட் இயர் கிடச்சிது. இந்த வருஷம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் வந்து ஓப்பன் காம்படிஷனில் நீங்கள் எடுக்கணுன்னா கட்டாயமாக உங்களோட ஸ்கோர் வந்து 570 ஆர் 580 எபவுக்கு கட்டாயமாக தேவைப்படும். கண்டிப்பாக இந்த தடவை ஓப்பன் காம்படிஷனுக்கும் கட் ஆஃப் லெவல் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கை உங்களுக்கு லாஸ்ட் இயர் 539லேருந்து ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் 539 to 525 வரைக்கும் லாஸ்ட் இயர் இந்த 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் கிடச்சிருந்தது. சரியா? இந்த வருஷம் நீங்கள் கட்டாயமாக உங்களோட ஸ்கோருங்கிறது 540 எபோவ் இருந்ததுன்னா அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நாம் சீட் எடுக்கிறதுக்கு எதிர்பார்க்கலாம் ஓப்பன் காம்படிஷனில். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஓப்பன் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் தான் இந்த வருஷத்தோட கட் ஆஃப் லெவல் இருக்க போகுது. சரியா? லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் லெவலையும் நான் அனாலிசிஸிங்கில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பிசி கம்யூனிட்டி வந்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 715 ஸ்கோரில் ஆரம்பிச்சு ஓகேவா 560 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 560 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிது பிசி கம்யூனிட்டிக்கு. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் நீங்கள் உங்களோட ஸ்கோருங்கிறது அந்த டாப் ஸ்கோருங்கிறது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியில் வந்தால் தான் கிளியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களோட ஸ்கோருங்கிறது 585க்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் லெவல் கண்டிப்பாக ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஒரு சில பேர் வந்து அப் டு 50 மார்க்ஸ் லெவல் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 40 மார்க்ஸ் லெவல் சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ப்ரீவியஸ் இயர்ஸை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணால் இந்த லெவலில் நாம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 560ல் ஸ்டார்ட் பண்ணி 560லேருந்து 506 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிது. சரியா? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா 560லேருந்து 506 வரைக்கும் கிடச்சிது. இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பிசி கம்யூனிட்டிக்கு 530 ப்ளஸ் இருந்தால் ஓரளவு நாம் சேஃபஸ்ட் ஒன்னாக ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? இதுலேருந்து 1 or 2 சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே சார். பிசி கம்யூனிட்டிக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் எதுக்கு சார் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 506ல் ஆரம்பிச்சு ஓகேவா
504 வரைக்கும் கிடச்சிருந்தது லாஸ்ட் இயர். ஏன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஸோ அதில் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சீட்டில் லாஸ்ட் இயர் நம்ம கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 504 வரைக்கும் பிசி கம்யூனிட்டியில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிது. இந்த வருஷம் கண்டிப்பாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 520 above ஓரளவு சேஃபாக இருக்கும். ஓகேவா, பிசி கம்யூனிட்டிக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ எல்லா கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதுக்கும் கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குது. தென் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 686 ஸ்டார்ட் பண்ணி 542 வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கிடச்சிருந்தது கவர்மெண்ட் காலேஜுக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 686 ஆரம்பிச்சு 542 வரைக்கும் லீஸ்ட்டாக லாஸ்ட் இயர் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருந்தது பிசிஎம்க்கு. இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து 580 above இருந்ததுன்னா நம்ம சேஃபஸ்ட் ஒன்றா ஃபீல் பண்ணலாம் பிசிஎம்க்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு. ஓகே சார். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிசிஎம்க்கு 542 ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா 498 வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடச்சிருந்தது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பிசிஎம்முக்கு 542 498 வரைக்கும் கிடச்சிருந்தது. இந்த வருஷம் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் 4 மினிமம் 490 ப்ளஸ்ன்னு லாஸ்ட் இயரை விட குறையுதா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 490 ப்ளஸ் அப்படிங்கிறத விட ஒரு 500 லெவலுக்கு நாம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ப்ளஸ் இருந்ததுன்னா ஓரளவு சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். எதுக்கு? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பிசிஎம்முக்கு நம்ம சீட் எடுக்கிறதுக்கு. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு 495 491 வரைக்கும் கிடச்சிருந்தது. லாஸ்ட் இயர் 495 to 491 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு கிடச்சிருந்தது. இந்த தடவை நமக்கு கண்டிப்பாக இதுக்கும் நாம் அந்த 500 ப்ளஸ்ஸே தான் எதிர்பார்க்கலாம். ஓகேவா. 500 ப்ளஸ்ஸை இதுக்கும் நாம் எதிர்பார்க்குறோம். எதுக்கு? பிசிஎம்முக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில். ஓகேவா. ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ஸோட அனாலிசிஸ் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஓகே நமக்கு இந்த லெவலில் வருது. ஓகே நம்ம வந்து ஆன்சர் கீழெல்லாம் செக் பண்ணிவிடும். இந்த லெவலில் இருந்ததுன்னா நமக்கு சீட் எடுத்துடலாம் கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக தான் இந்த கான்ஃபிடென்ட் வீடியோ. ப்ரீவியஸ் இயர்ஸை நம்ம ஃபுல்ஃபில்லாக அனலைஸ் பண்ணி தான் இது உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சி. எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸில் லாஸ்ட் இயர் 700 ஆரம்பித்து 533 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 700 533 உங்களோட நீட் ஸ்கோர் இருந்ததுன்னா லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிது. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 570 above இருந்ததுன்னா ஓரளவு நாம் 570 ப்ளஸ் இருக்கிறப்போ கவர்மெண்ட் காலேஜில் எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 533 488 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடச்சிது. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தோன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக 500 ப்ளஸ் கட்டாயமாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு நமக்கு தேவைப்படும். 500 ப்ளஸ்ங்கிறத விட நாம் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 520 கூட அது வரலாம். 520 ப்ளஸ்ஸாக கூட அது மாறலாம். ஓகேவா. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 480 வரைக்கும் நமக்கு கிடச்சிருந்தது. 480 ப்ளஸுக்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருந்தது. இந்த வருஷம் நாம் இதுலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நம்ம சீட் எடுக்கிறதுக்கும் 500 ப்ளஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஆனால் 500 ஓரளவு சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு 680 ஹையஸ்ட் கட் ஆஃப் 680 சரியா. அது நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். லீஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 452 உங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 452 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து சீட் கிடச்சிருந்தது நீட் ஸ்கோரில். இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் 490 ப்ளஸ் இருந்ததுன்னா எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா. த்ரூ கவுன்சிலிங் மூலமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் 452 ஸ்டார்ட் பண்ணி சார் அதுவும் சேம் மார்க்காக இருக்கே சார் அப்படின்னா சம் க்ரைட்டீரியா அதில் இருக்குது. ஓகேவா. 452 ஸ்டார்ட் பண்ணி
404 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எஸ்சி கம்யூனிட்டிக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைச்சிருந்தது. இந்த தடவை கண்டிப்பாக உங்களோட ஸ்கோருங்கிறது 440 ப்ளஸ் இருந்ததுன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் உங்களுக்கு எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ரவுண்ட் ஆஃப் ஸ்கோராக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் சேஞ்ச் ஓவர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 404 ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா 397 வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடச்சிருந்தது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 404லேருந்து 397 வரைக்கும் கிடச்சிது. கண்டிப்பாக இந்த தடவை உங்களோட ஸ்கோருங்கிறது 400 நியர்பை கட்டாயம் நமக்கு தேவைப்படும். 400 ப்ளஸ் இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கு 400 ப்ளஸ் சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜை 383 ப்ளஸ் 383 ப்ளஸுக்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருந்தது கவர்மெண்ட் காலேஜ். ஓகேவா, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக 420 ஆர் 410 ப்ளஸ் சேஃபஸ்ட் ஒன்னாக இருக்கும். மேக்ஸிமம் 420 நம்ம மேக்ஸிமம் எடுத்து வச்சுக்கிறதா சேஃபஸ்ட் ஒன். ஸோ 420 ப்ளஸ் சேஃபஸ்ட் ஒன்னாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு 383 ஸ்டார்ட் பண்ணி நீட் ஸ்கோர் 383லேருந்து 329 வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடச்சிது. ஏன்னா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. இந்த வருஷம் அது சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 350 ப்ளஸ் இருந்ததுன்னா எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் 327 ஆரம்பிச்சு 317 வரைக்கும் லாஸ்ட் இயர் கிடச்சிருந்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில். இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு 315 ப்ளஸ் நாம் எதிர்பார்க்கணும். லீஸ்ட் இதில் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்னா எஸ்சிஏ அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஸோ இந்த லெவலுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதுனால இதில் சொல்கிறேன். கண்டிப்பாக 315 ஆர் 320 ப்ளஸ் சேஃபஸ்ட் ஒன்னாக இருக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும். ஓகே சார், எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜை 355 ப்ளஸுக்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருந்தது. இந்த வருஷம் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக 570 ப்ளஸ் இருந்ததுன்னா 370 ப்ளஸ் இருந்ததுன்னா 370 ப்ளஸ் இருந்ததுன்னா நாம் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம் 370 ப்ளஸ். இதில் அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறவங்கள பேஸ் பண்ணி இதில் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சேமாக தான் வரும். ஓகேவா, இது ரெடியூஸ் ஆகிறதுக்கும் கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஆனால் இது சேஃபஸ்ட் ஒன்னாக இருக்கும் 370ங்கிறது கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுக்கிறதுக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு 355லேருந்து 302 வரைக்கும் நமக்கு சீட் கிடச்சிருந்தது. 355லேருந்து 302 வரைக்கும் கிடச்சிருந்தது. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் 330 ப்ளஸ் இருந்ததுன்னா செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எஸ்டியை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 302 ஆரம்பித்து ஓகேவா 301 ஏன்னா சீட் வந்து ரொம்ப கம்மி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்யூனல் ரிசர்வேஷனும் கம்மி. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 302லேருந்து 301 302 இந்த ஸ்கோருக்குள்ளே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் லாஸ்ட் இயர் எஸ்டி கம்யூனிட்டிக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிது. இந்த தடவை கண்டிப்பாக நமக்கு 300 ப்ளஸ் சேஃபஸ்ட் ஒன்னாக இருக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நம்ம சீட் எடுக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்ஃபில்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணி ஓப்பன் காம்படிஷன் பிசி பிசிஎம் எம்பிசிடிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன லெவலில் கட் ஆஃப் கிடச்சிருக்கு, இந்த வருஷம் என்ன லெவலில் கட் ஆஃப் மார்க் இருந்தால் நம்ம எதிர்பார்க்கலாங்கிறத நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இதே மாதிரி நான் அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்குற எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் சேனல், உங்களால் மட்டும்தான் இதை க்ரோ பண்ண முடியும். ஓகேவா, தேங்க்யூ.